அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்ல தாவேகா, காங்கிரஸ் தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் முயற்சிக்கிறதா? இதுதான் இன்றைய கேள்வி. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வெற்றி பெற்ற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் சமூகம் சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் முதல் தேர்தலில் 1,72,26,209 வாக்குகள் பெற்று தமிழகம் மற்றும் இந்திய அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியமைக்கும் பணம் எனும் சக்தி வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது என்பதை நிரூபித்தும் உள்ளீர்கள். இப்போ 118 சீட்டு வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ எதன் அடிப்படையில் இந்த சீட்டு 118 வேணும்னு சொல்கிறாங்கன்னு சட்டத்தை பார்த்திங்கன்னா, இது நேரடியாக 118 உறுப்பினர்கள் வேணும் என்று எந்த சட்டத்திலையும் நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் சில கொள்கைகளில் இருந்து வருகிறது. அந்த கொள்கைகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஆர்டிக்கல் 164 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வரை ஆளுநர் நியமிப்பார். ஆனால் முதல்வர் சட்டமன்றத்தின் நம்பிக்கை, அதாவது மெஜாரிட்டி சப்போர்ட் பெற்றிருக்க வேண்டும். அதாவது 118 எம்எல்ஏ ஆதரவு இருந்தால்தான் அவர் பதவியில் தொடர முடியும் அப்படிங்கிறத அந்த ஆக்ட் சொல்லுது. 3வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, 163ல் ஆளுநர் அதிகாரம் இதில் இருக்குது. ஆளுநர் முதல்வரை தேர்வு செய்வார். பெரும்பான்மை தெளிவாக இல்லையெனில் யாரை அழைக்க வேண்டும் என்று தீர்மானிப்பார். இதோட ஆர்டிக்கல் 163 உள்ள சப்ஜெக்டு முடிஞ்சது. அடுத்தது 4ல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் டெஸ்ட், நம்பிக்கை வாக்கெடுப்பு. இது அரசியல் அமைப்பில் நேரடியாக எழுதப்படவில்லை, ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் நடைமுறையாகியுள்ளது. முக்கிய தீர்ப்பு எஸ்ஆர் பொம்மை விஎஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது, பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை சபையிலே, அதாவது அசெம்பிளி ஃப்ளோர் நிரூபிக்க வேண்டும். சபையிலேயே நிரூபிக்கணும்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ சபையில் நிரூபிக்கும்போது அங்கே 118 பேரை நிப்பாட்டணும் அப்படின்னு நீதிமன்றங்களில் இதுவரைக்கும் சொன்னதாட்டு இல்லை. சபையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரும்பான்மை இருக்கிறதா அப்படிங்கிறத நிரூபிக்க தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய 118 அங்கே மென்ஷன் படவே இல்லை. ஆர்டிக்கல் 5, அதாவது 356 பிரசிடென்ஸ் ரிலீவ். யாரும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாவிட்டால், மாநிலத்தின் அரசியல் அமைப்பு செயல்படவில்லை என்றால் மத்திய அரசின் ரூல்ஸை கொண்டு வருவாங்க, பிரசிடென்ஸ் ரூல்ஸ். அப்போ அந்த ரிலீவ் கொண்டு வரும்போது நம்ம யாரும் கண்ட்ரோலில் இருக்காது, அது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் போகும். இங்கே தான் நம்ம தலைப்பு வருது. அப்போ மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறார்களா, இது இங்கே தான் அங்கே கேள்வி வருது. இந்த இடத்துல நம்ம காங்கிரஸை பாராட்டணும். அப்போ சட்டத்தினுடைய சில சாராம்சங்களின் அடிப்படையில் அவங்க இதை முன்கூட்டி தெரிஞ்சு தான் முதல்ல ஒரு ஜனநாயக கடமையை அவங்க முறையாக ஆட்டியிருக்காங்கங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய தான் இந்த வீடியோ காணொளி போட்டிருக்குது. இப்போ நம்ம கேள்வி எல்லாமே பாஜக வேண்டாம் என மக்களிடம் கூறி வாக்கு சேகரித்தாங்க. பாஜக வேண்டாம், ஜனநாயகத்துக்கு பாஜக தேவையில்லை, இந்திய தமிழ்நாட்டுக்கு பாஜக தேவையில்லை, ஜாதி அரசியல் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்ன திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, பாமக, இன்னும் பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்து தேர்தலில் 2வது இடத்தை பிடிச்சாங்க. 1,19,29,144 வாக்காளர்கள் இந்த மக்களை ஏமாற்ற வேண்டுமா? அதான் எங்களுடைய கேள்வி. இப்போ பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி பெரும்பான்மையில் நீங்கள் மாநில அரசுகளுடைய, மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு நீங்கள் 2வது இடத்துக்கு வந்தீங்க. இன்றைக்கி இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களையும் பாஜகவினுடைய அடக்குமுறைகளையும் புரிஞ்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் தாவேகாவுக்கு அவங்க ஆதரவு கொடுத்துருக்கதை இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவிலையும் சரி, தமிழகத்திலையும் சரி,
குமரி மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அன்னை லூர்தம்மாள் சைமன் அவர்களுக்கு பிறகு இந்த தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு பெண் அமைச்சர் வர வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு இந்த முறை இருக்கிறது. மரியாதைக்குரிய தாரகை கத்பர்ட் அவர்கள் ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அதனால் இந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கும்போது அன்னை லூர்தம்மாள் சைமன் செய்த பணிகளை அதை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று தாவேக நிர்வாகிகளிடம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்த கூட்டணி கட்சிகள் உட்பட இவர்களுக்கு வாக்களித்த மக்களிடமும் அதோடு வெற்றி பெற்ற வேட்பாளர்களிடம் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, தமிழகத்தின் முதல் முறையாக ஆட்சி அமைக்க வந்திருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து மாநில அரசிலும் மத்திய அரசிடமும் கிடைக்க வேண்டிய மக்கள் நல திட்டங்களை பெற்று தமிழக மக்கள் நன்மைக்காக பாடுபட உங்களை இருகரம் கூப்பி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லையெனில் தமிழக அரசியலில் வரும் புரட்சி ஒரு மனிதாபிமானமற்ற புரட்சியாக மாறுமோ என்ற அச்சம் என்னில் எழுகிறது. தமிழகத்தின் தலையெழுத்தை தமிழக மக்களும் அதன் சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுத வேண்டும் என்று ஒரு தமிழனாக இங்கு பதிவு செய்து அமர்கிறேன். வெல்லட்டும் வெல்லட்டும் பெரும்பான்மை வாக்குகள் 1,72,26,209 வாக்குகள் பெற்ற டிவிகே வெல்லட்டும் வெல்லட்டும். நன்றி.